ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழில் ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். தமிழில் 73வது திருக்குறள் அதிகாரமான அவை அஞ்சாமை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். அவை அஞ்சாமை அப்படின்னா என்னென்னா, நிறைய பேர் புத்திசாலிகளாக திறமைசாலிகளாக சான்றோர்களாக இருக்கக்கூடிய அவையில், அதாவது பொது சபையில் ஒருத்தர் போய் பேசும்போது பயப்படாமல் பேச வேண்டும். அந்த மாதிரி பயந்து பேசுனாங்கன்னா அவங்கள யாரோட திருக்குறளில் திருவள்ளுவர் ஒப்பிடுறாரு, பயப்படாமல் பேசி சாதிக்கிறவங்கள என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். முதல் திருக்குறள், வகையறிந்து வல்லவை வாய்சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதோட பொருள் பார்ப்போம். தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து அவையில் பேசும்போது வாய் சோர்ந்து பிழையானவற்றை பேச மாட்டார்கள். அதாவது நிறைய புத்தகங்களை படித்து உலக அறிவை ஆராய்ந்து இருக்கக்கூடிய அறிவாளர்கள் தான் இருக்கக்கூடிய இடத்தின் தன்மையை அறிந்து தாம் பேசும்போது தவறி கூட பிழையான வார்த்தைகளை பேச மாட்டார்கள். இரண்டாவது குறள், கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார். பொருள், கற்றவர்களுள் கற்றவர் என்று புகழப்படுகின்றவர் கற்றவர் அவை முன் தான் கற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லக்கூடியவர்களே ஆவர். அதாவது படித்தவங்களில் படித்தவர் மேன்மையானவர் அப்படின்னு சொல்லி புகழறவர் எப்படி இருப்பார்னா, தான் கற்றுக்கொண்டதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு சொல்லக்கூடியவர்களாக இருப்பர். மூன்றாவது குறள், பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பொருள், போர்க்களத்தில் அஞ்சாது சென்று போர் புரிந்து இறப்பவர் உலகில் பலராவர். ஆனால் கற்றோர் கூடிய அவையின் கண் அஞ்சாமல் பேச வல்லவர் மிக சிலரே ஆவர். இந்த உலகத்தில் போர்க்களத்தில் போய் வீரமாக சண்டை போட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கற்றவர்கள் முன்னிலையில் பேசுகிறவங்க, தைரியமாக பேசுகிறவங்க ஒரு சிலரே ஆவர். நான்காவது திருக்குறள், கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றவரின் முன் தாம் கற்றவைகளை அவர்களுடைய மனதில் பதியுமாறு சொல்லி மிகுதியாக கற்றவரிடம் அம்மிகுதியான கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னென்னா, நிறைய சான்றோர்கள் இருக்காங்க. அவங்க முன்னாடி தான் கற்றதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி மனசில் பதிகிற மாதிரி சொல்லிட்டு நம்மளை விட நிறைய கற்றுக்கிட்டவங்க கிட்ட, நிறைய படித்தவங்க கிட்ட அவங்க கற்றுக்கிட்ட விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவது குறள், ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தற் பொருட்டு. அமைச்சர் அளவை நூலை முறையாக கற்க வேண்டும். வேற்று வேந்தர் அவையிடை அஞ்சாமல் அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அப்போதுதான் சரியான பதில் சொல்லுவதற்கு இயலும். இங்கே அவையில் பேச போகிறவரை அமைச்சராக கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அமைச்சர், அதாவது நம்ம பேச போகிறவங்க எப்படி இருக்கணும்னா, அந்த அவைக்கு ஏற்றா போல எல்லா நூல்களையும் கற்றிருக்க வேண்டும். அப்படி பல நூல்களை கற்கும் போதுதான் அந்த அவையில் இருக்கும் சான்றோர்களின் கேள்விக்கு எளிதாக பதில் கூற இயலும். ஆறாவது திருக்குறள், வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண் அவை அஞ்சுபவர்க்கு. வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண் அவை அஞ்சுபவர்க்கு. வீரம் இல்லாதவருக்கு வாளோடு என்ன தொடர்புண்டு? அதுபோல நுட்பமான அறிவுடையர் அவையில் பேச அஞ்சுபவருக்கு நூலோடு என்ன தொடர்புண்டு? அப்படின்னா என்னன்னா, வீரம் இல்லாத ஒருத்தருக்கு கையில் வாள் கொடுத்தாலும் எந்த பயனும் இல்லை. அதுபோல அறிவுடையார் இருக்கிற அவையில் பேச பயப்படுவர்களுக்கு என்னதான் நூல்கள் கொடுத்தாலும் அது பயனில்லை. ஏழாவது குறள், பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அவையிடத்தில் அஞ்சுகின்றவன் கற்ற நூல் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடியின் கையில் ஏந்திய கூர்மையான வாள் போன்றது. அதாவது ஒரு போர்க்களத்தில் பகைவரை எதிர்நோக்க அஞ்சுகிற ஒரு கோழையை, அஞ்சுகிற ஒரு நபருக்கு கையில் எவ்வளோ கூர்மையான வாள் கொடுத்தாலும் அது செல்லாது. அதே போல் அவையில் பேசுகிற பயப்படுறவங்களுக்கு அவங்க பயின்ற எந்த நூலுமே உதவாது. எட்டாவது குறள்,
பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார். நல்ல அறிஞர்களின் அவையில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல நூல்களை கற்றிருந்த போதிலும் பயனில்லாதவரே. நிறைய படித்த சான்றோர்கள் இருக்க அவையில் தான் கற்றதை அவர்கள் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் எவ்வளவு கற்றிருந்தாலும் அவர் பயனற்றவர். 9வது குறள். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார். நூல்களை கற்றிருந்த போதிலும் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரை விட கடைப்பட்டவர் என்று கூறுவர். நிறைய நூல்கள் படிச்சிருந்தாலும் சான்றோர்கள் மத்தியில் பேச பயப்படுறவங்க படிக்காதவங்களை விட கீழ்நிலைமையில் இருக்கிறவங்க. 10வது திருக்குறள். உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். உலர் எனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார். அவைக்களத்தை அஞ்சி தாம் கற்றவற்றை அதற்கு ஏற்க சொல்ல மாட்டாதவர் உயிர் வாழ்கின்றவராயினும் இறந்தாரோடு ஒப்பாவர். சான்றோர்கள் இருக்கிற அவையில் அவங்களுக்கு பயந்து தான் கற்ற விஷயத்தை அவர்களுக்கு புரியும் வகையில் சொல்லாதவர் உயிர் வாழ்கின்றவராயினும் இறந்தவரோடு ஒப்பிடப்படுவர். ஸோ நம்ம இன்றைக்கி 10 குறள் பார்த்துருக்கோம். அதோட மீனிங்கோட சொல்லியிருக்கேன். இந்த 10 குறளை இன்றைக்கி படிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.